ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷிஃபானி விலாக்ஸ். ரொம்ப நாளைக்கு அப்புறம் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சிருக்கேன். ஒரு 6:45 பக்கம் எழுந்திரிச்சிருக்கேன். 6 மணிக்கு அலாரம் வச்சது தான் 10 நிமிஷம்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 6:45 வரைக்கும் ஆயிடுச்சு. சரி எந்திரிச்சு பார்ப்போம் அப்படின்னு எந்திரிச்சாச்சு. கிச்சனே நைட்டே க்ளீன் பண்ணி வச்சுருந்தா தான் எனக்கு மார்னிங் வேலை பார்க்குறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் இது வரைக்கும் தொலி உளுந்து ஊற போட்டு அரைச்சதே கிடையாது. நேற்று தான் ஃபஸ்ட் டைம் நைட்டே கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் ஊற போட்டிருந்தேன். பட் எல்லாமே முழுசாக போகலை. இட்லி எப்படி வருதுன்னு தெரியல. இன்றைக்கி ராகி இட்லிக்கு தான் போட்டிருக்கேன். இதை கிரைண்டரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் பையனுக்கு லஞ்ச் பேக் பண்ணணும் இல்லையா, அதனால் சாப்பாடும் அடுப்பில் போட்டுடலாம் அப்படின்ட்டு அரிசி களைஞ்சு குக்கரில் சாப்பாடும் வச்சுட்டு இன்றைக்கி பூரி தான் செய்ய போகிறேன். காலையில் டிஃபனுக்கு உருளைக்கிழங்கு கிரேவி மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு குக்கரில் போட்டுட்டேன். மாவும் வரைசி ஒரு 1/2 அன் ஹவர் ரெஸ்ட்டில் இருக்கட்டும். இந்த 1/2 அன் ஹவர் கேப்பில் எனக்கு வெளியில் ஒரு சில வேலைகள்லாம் இருக்கும். அதை முடிக்கிறதுக்காக வெளியில் முற்றத்தெல்லாம் பெருக்கி விட்டுட்டுருக்கேன். பெருக்கி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி அடித்து விட்டுருவேன். ஃபுல்லாக தண்ணி அடித்து விட்டதுக்கு அப்புறமா துணி துவைக்கிற வேலை இருக்கும். நேற்று சேர்ந்த கொஞ்சம் துணிகள் இருக்கும்ல, அதை துவைக்கிற வேலை இருக்கும். அதை ஒரு 1/2 அன் ஹவரில் துவைச்சி முடிச்சிருவேன். டெய்லி துணி துவைச்சிடுறதுனால எனக்கு நிறைய துணி சேராது. நான் கடந்த 2 வாரங்களாக இதை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நான் நிறைய சேர்த்து துவைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. துணியும் துவைச்சி முடிச்சுட்டு வெளி வேலைகள்லாம் முடிக்கிறதுக்கு ஒரு 7:45 ஆயிடுச்சு. கிரைண்டரில் அரிசியுமே போட்டுட்டேன், அதுவுமே ஆடிக்கிட்டுருக்கு. சப்பாத்தி மாவுமே நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இனிமேல் இதில் பூரி தேய்க்க வேண்டியதான். ஈஸியான ட்ரிக் தான். நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க அதை செக் பண்ணி பாருங்கள். பாப்பாவுக்கு டெய்லி நம்ம செடியில் கொஞ்சம் பூ பூக்கும். சின்னவன் அதை பறிச்சுட்டு வந்துட்டான். பூரியும் ரெடி பண்ணிட்டேன். சைடில் உருளைக்கிழங்கு கிரேவிக்கும் தாளித்து விட்டுட்டேன். இது ஈஸியான மெத்தடு. கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். லஞ்சுமே பேக் பண்ணிட்டேன். சாப்பாடு வேண்டாமா பூரி கொடுத்துருங்க அப்படின்ட்டான். குழந்தைங்களுக்குமே சாப்பாடு கொடுத்துட்டேன். பாப்பாவும் ரெடியாகி வந்துட்டான். இனிமேல் அவளுக்கு தலை கட்டி அவளை ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டியதான். என்னோடய மார்னிங் இப்படி தான் ரொம்பவே பரபரப்பாக போகும். எவ்வளோ ஸ்பீடாக போகும்னு என்னாலே சொல்ல முடியாது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு மார்னிங்கே எல்லா வேலையும் முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.